இந்த காலத்துல கண்ணுக்கு நேரா பார்த்து பேசி லவ் பண்றவங்கள விட சோசியல் மீடியாவையா லவ் பண்ணி அது என்ன ஆகுது, கல்யாணத்துல தான் முடியுதா இல்ல பிரச்சனையில போய் முடியுதான்னு பாக்குற கதை தான் இது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இவன் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. எதையெல்லாம் இழந்திருக்கான்ட்டு பார்க்கலாம். ஏ காட்டு பூச்சி இங்க வா. உனக்கு எதுக்கு கண்ணாடி? வா. தலை இங்க உட்காந்து இருக்காங்க, நீ அங்க போற தலை. இதுக்கு தான் நான் கண்ணாடி போட வேணான்னு சொன்னேன் தலை. தம்பி இங்க யாரா பிரகாஷ்? நான் தான். இப்போ நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் சொல்றியா? மேலே கை வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்க. இதை வந்து என் ஃப்ரெண்டு மேலே வைக்கிறேன், என்கிட்ட பேசி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் அடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டுலாம் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஹரிசண்ணா, அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அடிச்சுங்கிறாங்க. நீ என்ன யாருன்னு தெரியல. நடா மச்சான், எப்படா வந்த? இப்போதான் வந்த டியூட். மாமா மாமா ஃபோன் எடு மாமா. மாமா மாமா ஃபோன் எடு மாமா. சொல்லு மச்சான். ஹலோ டியூட். ஒன்றும் இல்லை மச்சான், உனக்காக தான் வெயிட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு இப்போ மலை மேலே வந்து பார்த்துட்டு இருக்கேன்டா. சரி ஓகே டியூட், நம்ம பட்டியாண்ட வா டியூட். சரி ஓகே. ஒன்றும் இல்லை மச்சான், உனக்காக தான் வெயிட். நடா மச்சான், மேலே நான் கொண்டு வரேன். உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்து உடம்பே டயர்டாயிடுச்சு மச்சான், அதனால் நான் மலையில் போய் படுத்துட்டேன். வாடா மச்சான், ஒரு கை குறையுது, உனக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். வாடா. கேம் உள்ள வாங்க மச்சி. மச்சான் நான் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டேன், நீங்கள் வாங்கண்ணா. வாங்க டியூட்ஸ், இன்னைக்கு வெறித்தனம் காட்டுறோம்.
டியூட்ஸ் என்னை அட்ராக்ட் பண்ணுறாங்க, வந்து ரிவ்யூ கொடுங்க, சீக்கிரம் வாங்க. டியூட் சொல்கிறா, அவனை விடாதடா, எப்படின்னா காலி பண்ணிடுறா. என்ன டியூட்ஸ் என்னை நாக் பண்ணிட்டாங்க. சரி மச்சான், இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ரெக்வஸ்ட் வந்துக்கிறேன் எனக்கு. பொண்ணா? ஆமாம் மச்சான். ஏதோ காட்டு. பொண்ணா? ஆமாம் மச்சான். ஏதோ காட்டு. ஏதோ மூஞ்ச காமி. இதோ பாரு. உனக்குலாம் பொண்ணு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காடா? என்னெல்லாம் பார்த்தா எப்படி ஆகுது போல. சரி சரி, கன்ஃபார்ம் பண்ணி பாரு. மெசேஜ் பண்ணி பாரு. மச்சான், அவன் என்னை கேரேன்னு அமைச்சுக்கிறாடா. அது உன்னை பார்த்துக்குன்னு சொல்லுது, நீ அதை நல்லா பார்த்துக்க. சரி டியூட்ஸ், எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது. சரி நான் கிளம்புறேன், பாய். சரி டியூட்ஸ், அப்புறம் பார்க்கலாம், பாய். சரி மச்சான், பாய். பொண்ணு வந்தானே கட்டி விட்டு போகிறாங்க. அதான் மச்சான் பசங்க. அப்புறம் பார்க்கலாம். சரி, நம்பர் வாங்கலாமா? வாங்குவோம். நானா மச்சான், நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஹரிஷை காணோம் மச்சான். டேய், சொல்கிறா. ஹரிஷை காணோம். இன்ஸ்டாவில் அந்த பொண்ணு கூட பேசினான்ல, அதுலேருந்து தானே அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். எல்லாருமே எதனா லவ்வில் வின்ட்டானா? சரி வா, நம்ம மட்டும் எங்கே உட்காந்துணும், நம்மளுக்கு கிளம்பலாம். அவனே இல்லை, நம்ம மட்டும் ஏன் போகலாம். ஹலோ, ஹாய் பேபி. ஹாய் பேபி. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் பேபி. என்ன பண்ணுற பேபி? நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா நடந்து போயிட்டு இருக்கேன் பேபி. அதோ வரான் பாரு மச்சான், ஹரிஷ். வாடாப்பா, என்னன்னு கேட்போம். என்ன மச்சான் எப்படி? என்ன ஒரே சவுண்டாக இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேபி. என்ன பேபி? ஃபர்ஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணி அங்கேருந்து விலகி போ. கிளம்பு ப்ளீஸ், போ பேபி. ஓகே பேபி, கிளம்பிட்டேன். என்ன மச்சான் கண்டுக்க மாட்டேன். என்ன மச்சான் எப்படி இருக்க? நான் மச்சான் லவ்லாம் வந்துட்டுக்கிற பழகுது. என்ன மச்சான் பெரிய ஆகிட்டு போல, கண்டுக்க மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், யாருக்கும் உங்கள் கூட பேசுறது பிடிக்கலடா. அதனால தானே நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன். இன்னொரு வாட்டி என் மூஞ்சில் முயக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்னை பார்க்குற வேலை, என்
கூட வந்து பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க மச்சான். என் கண்ணிலே முழிக்காதீங்களா, ஓடி போயிடுங்களா. பாய்டா. டே அஸ்வின், என் தம்பியை பார்த்தீங்க? எங்க போயிருக்கான்? என்னதான்டா பிரச்சனை அவனுக்கு? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2 நாளா அவன் மூஞ்சே சரியில்லை, சும்மா சோகமாவே சுத்திட்டு இருந்தான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, சரியா? என்னடா காணும்னு சொல்கிறாங்க அவனை. கால் பண்ணால் கூட அவன் எடுக்க தெரியலடா, நான் தெரியலடா. சரி வாடா போய் தேடுவோம். நான் மச்சான் புத்தர் மாரி வாங்கிக்கிறேன். தெரில, வா போய் கேட்போம். நான் மச்சான் காலைல வந்துட சரியா, வீட்டுக்கே போகலையா, உங்கள் அண்ணன் வந்து தேடி இருந்தாரு, என்னடா ஆச்சு சொல்கிறா. என்ன மச்சான் தனியாக உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான். உன் மூஞ்ச பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான். பரவாயில்ல சொல்லு மச்சான். எனக்கும் என் ஆளுக்கும் கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி மீட் பண்ணேன்னு சொன்னான். என்ன நானும் போய் பார்த்தேன். அவள் ஃபேமிலிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லி என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்காடா இப்படி ஃபீல் பண்ணுற? சரி விடு மச்சான், திருச்சாலாம் நயன்தாரா, வா அதை விட்டு வாடா போகலாம். என்னடா அப்போதுலேருந்து இது காதல மாட்டேங்கிறேன், நானே அப்போ கேட்கணும்னு நினச்சேன். என்னடா இந்த பாட்டெலாம் கேட்டு ஃபீலிங் இல்லாததான் மச்சான். பாட்டை கேட்டாவது ஃபீலிங் ஆகுதான்னு பாரு. உனக்கு தான் ஃபீலிங்ஸே இல்லை, நீலாம் இதுக்கு ஃபீலிங்ஸ் பாட்டு கேட்டுங்கிற. என்ன பண்ணுறது மச்சான், விதி விளையாடிச்சு என் வாழ்க்கையில். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சோசியல் மீடியாவில் வர காதல் எல்லாமே ஜெயிக்கணும் சொல்ல முடியாது, அதே சமயம் எல்லா காதலும் தோத்துரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது நட்பு மட்டும்தாங்க. நான் லவ் பண்ண பொண்ணு வந்து எனக்கு அவளுக்கும் கொஞ்சம் சின்ன சண்டை.